ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமாக நாங்கள் உங்கள் கூட என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொடிய நோய் தீரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி நரசிம்மன் மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய கொடிய நோய்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன். அதாவது நீண்ட நாட்களாக நோய் நொடியால் அவதிப்பட்டு வருபவர்கள், நீண்ட நாட்கள் மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்கள் எல்லாம் உங்களுடைய மருத்துவத்துடன் சேர்ந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த பரிகாரத்தையும் செய்து பாருங்கள். சீக்கிரம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படின்றது தெரியும். நோயின் விரியம் சீக்கிரமாக குறையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதாவது மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய அளவு படிப்படியாக குறையும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் முழுமையான ஆரோக்கியத்தை பெற இந்த மந்திரம் நிச்சயமாக கை கொடுக்கும். பொதுவாகவே மற்ற தெய்வங்களுக்கு எல்லாம் 21 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது 48 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வழிபாடாக இருந்தாலும் 3 நாட்களாவது அந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மந்திரம், அதாவது இந்த நரசிம்ம மூர்த்திக்கு மட்டும் அப்படியெல்லாம் கிடையாது. நின்ற இடத்திலே இருந்து நீங்கள் நரசிம்ம மூர்த்தியை வழிபாடு செய்தால் அப்போதே அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஆசி வழங்கி வரங்களை தரக்கூடிய வல்லமை கொண்டவர் என்பது நம்முடைய நம்பிக்கையாகவும் இருந்து வருகிறது இல்லையா? அதன் அடிப்படையில் தினமும் காலையில் எழுந்து லக்ஷ்மி நரசிம்மரை மனதார நினைத்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு ரூண விமோசன மந்திரத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது ரூணம் என்பது நோயை குறைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. உங்களுடைய நோய் நொடி விலக வேண்டும் என்று லக்ஷ்மி நரசிம்மர், அதாவது சரணாகதி அப்படி அடைந்து தினம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நோய் நொடியை தீர்க்க நீங்கள் சொல்ல வேண்டிய லக்ஷ்மி நரசிம்ம மந்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிம்ம முகே ரௌத்ர ரூபின்யாம் அபய கஸ்தாங்கீத கருணாமூர்த்திம் சர்வ வியாபிதம் லோக ரஷ்காம் பாவ விமோசனம் துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாசம் சர்வ பீட்சம் அநேகம் தேவகி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹா அப்படின்ற மந்திரம். இதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இடத்துல உங்களுக்கு விளங்குது, நான் அதை வடிவாக போட்டிருக்கேன். இதை நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய நோய் நொடிகள் தீர்க்கும். விளங்காதவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோவில் இந்த மந்திரம் உங்களுக்கு விளங்கும். இதை பார்த்து நீங்கள் எழுதி கொண்டு தொடர்ச்சியாக இந்த மந்திரத்தை நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள். காலையில் சுத்தபத்தமாக குளித்து முடித்து பூஜை அறையில் பெருமாள் முன்பு ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த மந்திரத்தை படித்தாலே போதும். நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை படிப்பவர்களுக்கு நிச்சயம் அந்த லக்ஷ்மி நரசிம்மர் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்கள் நிச்சயமாக அதிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான விமோசனமும் கிடைக்கும் அப்படின்றதையும் கூறிக்கொள்கிறேன். இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.